கோயம்புத்தூரில் சூலூரில் ரேடன்ஸ் இந்த கெனல் நம்ம வச்சுருக்கோம். நம்ம மோர் தென் 20 இயர்ஸ் ப்ளஸ் இந்த ஃபீல்டில் இருக்கோம். நாங்கள் கிரேடியன்ஸும் முதலாவது ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியா ஃபுல்லாகவே நம்ம டாக் ஷோஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஹேண்ட்லர் ஆஃப் தி இயர்னு சொல்லி ஒரு காம்படிஷன் நடக்கும். அதுக்காக என் டாக்டர் கூப்பிட்டு ஆல்மோஸ்ட் 70,000 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் எப்படியா டெவலப் பண்ணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் எவ்ரிடே மார்னிங். லைக் ட்ரைனிங் செஷன் மாதிரி அதை பண்ணுறோம். இப்போ உங்கள்கிட்ட டாக்ஸ் இருந்தாலும் உங்கள் டாக்ஸை நீங்கள் கொண்டு வரலாம். அந்த டாக்ஸில் அந்த டாக் எப்படி ட்ரெயின் பண்ணணும், எப்படி ஷோக்கு கொண்டு போகணுங்கிறதெல்லாம் நம்ம எஜுகேட் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்கள்கிட்ட டாக்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் வரலாம், வந்து எங்கள் டாக்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு ஷோஸ் ரொம்ப ஸ்பெஷல் ஷோஸ் இருக்கும். இப்போ வெஸ்ட் மினிஸ்டர், க்ரஃப்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு கண்ட்ரியில் ஷோ நடக்கும். அந்த க்ரஃப்ஸுங்கிற ஷோலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20,000 டாக்ஸ் வரும். இப்போ இந்தியாவில் அதிகபட்ச என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400 டாக்ஸ் தான் இந்தியாவில் வர ஷோஸ். அப்போ இந்த ஸ்போர்ட் வந்து இது ஒரு பெரிய ஸ்போர்ட்டு, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம சைடில் நம்ம என்ன பண்ண முடியுங்கிறனா பார்க்கும்போது நாங்கள் இதை ஒரு இனிஷியேட்டாக எடுத்திருக்கோம். இது போக நாங்கள் வந்து ரேடன் சூப்பர் மீட்டுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். அது ஆல்மோஸ்ட் பேன் இண்டியா டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். இது கம்ப்ளீட்டாகவே ஒரு ரா மீட் கான்செப்ட். நிறைய டாக்ஸ் கிபிள்ஸ், இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது கிபிள் இண்டஸ்ட்ரியில். ஸோ இதெல்லாமே வந்து ஃபில்லர்ஸும் நிறைய ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கலந்த ஒரு ஃபுட்டு. இப்போ நம்ம எப்படி ரெகுலராக ஒரு பீஸா பர்கர் சாப்பிட்டு வாழ முடியாதோ அந்த மாதிரி டாக்கு லாங் டேர்ம் கிபிள்ஸ் வந்து இப்போது அதோட லைஃப் ஸ்பேனே குறைச்சிருச்சு. நம்ம எப்படி 40-50 வயசுங்கிற மாதிரி டாக்ஸோட லைஃப் ஸ்பேனே நம்ம குறைச்சிட்ருக்கோம். ஸோ அதை மாற்றணும், நாயோட இண்டூரன்ஸ் நல்லா இருக்கணும். 4 வயசு ஆச்சுன்னா 4 வயசு ஆயிடுச்சுங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துடும். ஸோ அதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக நாம் இந்த ரா மீட் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். அதில் டாகோட எனர்ஜி நல்லாயிருக்கு, நல்ல இண்டூரன்ஸ் இருக்குது, நல்லா கோட் கண்டிஷன் நல்லாயிருக்கு. ஓவரால் டாக் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ட்ரைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு டாக் ஷோ போகணுன்னாலும் சரி, இல்லை டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கனாலும் சரி, எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதுதான் என்னோடய கான்செப்ட். இப்போ ஒரு ஹேண்ட்லரை டிபெண்ட் பண்ணி, ஒரு ட்ரெயினர் டிபெண்ட் பண்ணி நம்ம இருந்தோம்னா இப்போ நம்ம அந்த டாக் ஷோவே போக மாட்டோம். இப்போ நான் ட்ரெயின் பண்ணுறேன், என் டாக்ஸை நான் கொண்டு போகணுங்கப்போ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரு ட்ராஃபி நான் ட்ரெயின் பண்ணி நான் ஹேண்டில் பண்ணி ஒரு ட்ராஃபியை நான் வாங்குறக்கும் வேற ஒரு ட்ரெயினர் வச்சு வாங்குறக்கும் அந்த ஃபீலே வேறு. ஸோ அந்த கான்செப்டை கொண்டு வந்தாலே இந்தியாவில் நிறைய ஹேண்ட்லர்ஸ், நிறைய ட்ரெயினர்ஸ் உருவாகுவாங்க, இந்த கேம் ரொம்ப பெருசாகும். அப்படிங்கிறத கான்செப்டாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நான் என் குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன். இப்போ என் பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் பெஸ்ட் ஜூனியர் ஹேண்ட்லருங்கிற ஒரு கண்டிஷனில் கொண்டு வந்துருக்கோம். அப்போ அவள் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அடுத்த லெவல் ஆஃப் ஸ்போர்ட், இது ஒரு ஸ்போர்ட் தான், இதுவும் ஒரு பெரிய ஸ்போர்ட்டு, வேர்ல்டு வைடில் ரொம்ப பெருசாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டு. அப்போது நம்மளோட ஜென்ரேஷனை அதில் ஃபீட் பண்ண அடுத்த ஜென்ரேஷன் இந்த கேம் கொஞ்சம் பெருசாகுங்கிறது தான் நான் நம்புகிறேன். பேசிக்காக ஒரு டாகை ட்ரெயின் பண்ணோன்னா ஒரு 8,000 15,000 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் நிறைய பேர் ஷோக்கும் வர்றதில்ல. இவ்வளோ செலவு பண்ணணுமா, ஒரு நாயை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா, ஷோக்கு போகிறதுக்கு. அப்போ இந்த ட்ரைனிங்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறனால யூ ஆர் பிகமிங் ஏ ட்ரெயினர். அப்போ அந்த காஸ்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. ஷோக்கு போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை, எப்படி ஷோக்கு போகிறது, எங்கே ஷோ கண்டக்ட் ஆகுதுங்கிறது தெரியுறதில்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் ரெகுலராகவே எங்கே ஷோ நடக்குது, அதுக்கு எப்படி போகலாம், எப்படி அக்காமடேட் பண்ணலாம், இதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அனாட்டமி பேஸ்டு ஒரு டாக் ஷோ. டாக் ஷோவில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம நாயை வந்து ஒபீடியன்ஸாக உட்கார்றதுக்கு, ஓடுறதுக்கு, அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு ட்ரைனிங். இன்னொரு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அனாட்டமி பேஸ்டு ட்ரைனிங். ஒரு டாகோட அனாட்டமி எப்படி இருக்குன்னு பார்க்குறது அந்த ஷோ. இப்போ ஒரு கிரேடியன்னா கிரேடியனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டில் அந்த கிரேடியன் இருக்கா, அந்த கிரேடியனோட பல் எப்படி இருக்குது, டாப் லைன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அதை வந்து ட்ரெயின் பண்ணுறது தான் நம்ம வந்து கம்ப்ளீட்லி அனாட்டமி பேஸ்டாக இருக்க டாக் ஷோக்கு தான் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். இது ரைட் ஃப்ரம் பப்பி டு ஓப்பன் ஏஜ் வரைக்கும் சிசிங்கிற ஒரு கிளாஸில் போகும். சிசி உங்கள் டாக் 4 சிசி எடுத்து சாம்பியன் ஆயிடுச்சுன்னா அந்த நாய் ஆட்டோமேட்டிக்காகவே சாம்பியன் கிளாஸ்க்குள்ளே போயிடும். ஸோ இந்த ட்ரைனிங்ஸ் தான் நம்ம பேசிக்காக கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ நம்ம டாக் இண்டஸ்ட்ரியில் இந்தியன் ப்ரீட்ஸை வந்து நல்லா நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணி கொண்டு வராங்க. அதில் தமிழ்நாடு நேட்டிவ் ப்ரீட்ஸில் 4 ப்ரீட் இருக்குது. ராஜபாளையம், கோம்பை, சிப்பிப்பாறை, கன்னிங்கிற 4 ப்ரீட் இருக்குது. இது போக கர்நாடகா ப்ரீடு வந்து முதல் ஹவுண்ட் இருக்குது. மகாராஷ்டிரா ப்ரீடு வந்து கேரவன் ஹவுண்டும், ராம்பூர் ஹவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ராஜபாளையமோ சிப்பிப்பாறையோ நீங்கள் பேப்பர்லாம் இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா கேசிஐலேருந்து அன்னோன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி உங்கள் டாக் குவாலிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களே பேப்பர் உங்களுக்கு போட்டு தராங்க. அதுக்குமே உங்களுக்கு உங்கள் டாகுக்கு உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் போடுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் ப்ரீடை வந்து நம்ம இந்தியன் ஆர்மிலையும் ஏர்ஃபோர்ஸ்லையுமே எடுத்திருக்காங்க. அதில் முதல் ஹவுண்ட்ஸ் வந்து பெரிய சென்டிங் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி முதல் ஹவுண்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஏர்ஃபோர்ஸுக்கு ஆல்மோஸ்ட் 6-7 பப்பீஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்பா ஷோஸ்க்கு போகிறத பார்த்து அப்படியே அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பெஸ்ட் ஜூனியர் ஹேண்ட்லர்னு கூப்பிட்டாங்க. அப்போ அது வந்து ஒரு நல்ல அன்எக்ஸ்பிளைனபிள் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஓப்பன் ஷோஸ் இல்லாமல் எந்தெந்த ஷோஸ்லாம் வருதோ அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறதுல தான் இருக்குது. மொத்தம் ஒரு 30 to 35 ஷோஸ் இருந்துச்சு. அதில் நான் 18 வாங்கியிருக்கேன்.
நான் ரேடன் கெனல்ஸ்க்கு ஷோ ட்ரைனிங்காக வந்தேன். ஒரு 2.5 months வந்துட்டுருக்கேன். எனக்கு மோஸ்ட்டாக ஷோ ட்ரைனிங் ரொம்பலாம் தெரியாது, ஷோவை பற்றி எதுவும் தெரியாது. நான் இங்கே வந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி டாக் ப்ரீட்ஸை பற்றியும் நிறைய கற்றுக்கிட்டேன். மெடிசன்ஸ் மோஸ்ட்டாக எல்லோரும் ரொம்பலாம் சொல்லித்தர மாட்டாங்க. இங்கே நிறைய பேர் நிறையா சொல்லித்தராங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போது தனியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன்.